ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயேசுக்கு மரியாதை இல்லை வீட்டில். இப்போது விடுதலை பெற வரைக்கும் தான், சுகம் பெற வரைக்கும் தான். திருமண விஷயத்துலலாம் இயேசு பந்தாடிடுவான். நம்ம விசுவாசி கை நிறைய பணம், அவன் விருப்பம் போல் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் ஆஃப் ஃபைனான்ஸ், கையில் நல்ல பசம் வந்துடுது. விடுதலை, ஆராதனை, ஊழியம், உபவாசம் அதெல்லாம் பண்ணோன்னே லட்சம் வர இடத்துல கோடி வந்துடுது. அவ்வளோதான், இயேசு தெருக்கோடி காமிச்சிருவான். அதனால தான் வெளிப்பட்ட விஷயத்தை சொல்லப்படுகிறது, இருதயத்தின் வாசல் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன், திறந்த உள்ள உட்காந்து போச்சு நம்ம பண்ணுவேன். யார்? இயேசு. இப்படி ஆக்கிடுது இல்லையா? மனுஷனுக்கு கர்த்தர் அந்த விருப்பப்படுகிற அந்த இது எடுக்கலை. கர்த்தர் முடிவெடுக்கிற திறனையும் விரும்புகிற அந்த திறனையும் கர்த்தர் எடுக்கலை, கொடுக்குறார். ஆனால் பக்குவப்பட்ட விசுவாசி என்ன செய்கிறான்? விருப்பத்தை எல்லாம் சிலுவையில் தகனித்து அடித்து சிலுவையில் தன் மாம்சத்தை அறைகிற அனுபவம் வந்து, என் விருப்பம் இல்லை ஐயா, உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். உஷாராக இருக்கான்னு அர்த்தம், ஜாக்கிரதை உள்ளன்னா இருக்கிறான். பட்டை வட்டி அந்த மாதிரி வாங்கின்னு வந்த வரோம் அந்த மாதிரி